நினைச்சது கிடைக்கலனா என்ன? முயற்சிக்கு எப்போதுமே பலன் உண்டு. நாம எல்லோரும் லைஃப்ல பல்வேறு இடங்கள்ல இலக்குகளை வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்காக ஓடிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம இலக்கை அடையிறதுக்கு வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம செஞ்ச முயற்சிக்கான பலன் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இதோ இந்த நரிக்கு கிடைச்சது மாதிரி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜேடி தமிழ் ஸ்டோரிஸ். உங்களோட பேசிட்டு இருக்கிறது கிருத்திகா. ஒரு காட்டுல நரி ஒன்று ரொம்ப நேரமா சாப்பாட்டுக்கு தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. காட்டுல எல்லா இடத்துலையும் தேடியும் அந்த நரிக்கு சாப்பாடு கிடைக்கல. சோர்ந்து போன நரி காட்டை விட்டு வெளியே போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்தை பார்த்து நடந்து போச்சு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துச்சு. இன்னைக்கு நமக்கு கிடைச்சது இந்த திராட்சை தான் போல, எப்படியாச்சும் இதை பறிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பசிய போக்கிக்கணும்னு நினைச்சுது. வேலியை தாண்டி மெதுவா திராட்சை தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சுது. தூரத்துல இருந்து தோட்டத்தை பார்த்த நரிக்கு திராட்சை கொலை பக்கத்துல தொங்குற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, தோட்டமே கொஞ்சம் பள்ளத்துல இருந்ததுனாலதான் திராட்சை கொலைகள் எல்லாமே கொஞ்சம் உயரமா தெரிஞ்சுதுன்னு. நரி எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துச்சு. ஆனா நரியால திராட்சை கொலைய தொடவே முடியல. நரி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு திராட்சைய கூட நரியால சாப்பிட முடியல. சோர்ந்து போன நரி இந்த பழம் நமக்கு கிடைக்காது போலன்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா சோர்வா இருந்த நரி, இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சிட்டோம், கடைசியா ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணலாம், இதுக்கப்புறமா காட்டுக்குள்ள போய் நம்மளால உணவு தேடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட உடம்புல இருக்கிற முழு பலத்தையும் திரட்டி போன இடத்துல இருந்து ஓடி வந்து அந்த திராட்சை கொலைகளை பார்த்து தாவி குதிச்சுது. ஆனா இந்த முறையும் திராட்சை கொலையோட நரியோட வாய்க்குள்ள எட்டவே இல்லை. மோதின வேகத்துல பக்கத்து கொடியில இருக்கிற திராட்சை கொலை எல்லாமே கீழே விழுந்துச்சு. நரிக்கு வலி வேற தாங்கவே முடியல. இருந்தாலும் அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு தனக்கு முன்னாடி விழுந்திருக்க அந்த திராட்சை பழத்தை பார்த்ததும் நரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மெதுவா எந்திரிச்சு அந்த திராட்சை பழத்தை எல்லாத்தையுமே சாப்பிட தொடங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல டயர்டு எல்லாமே போய் மறுபடியும் காட்டு பார்த்து போயிடுச்சு. அதனால லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய முயற்சி ஒருபோதும் எப்போதுமே பலன் இல்லாம போகாது. ஏதோ ஒரு விதத்துல அதற்கான பலன் நமக்கு கிடைச்சே தீரும். நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டுட்டே இருப்போம். அதற்கான சக்சஸ் நமக்கு எப்போ வேணும்னாலும் கிடைக்கும்னு சொல்லி உங்களோட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.